கொற்றவன் தீயில் எரிந்து சாம்பலான மறுநாள் காலை மூவேந்தர்களும் கொற்றவனின் நடுதல் முன் அமைதியாக நின்றிருந்தனர். அவர்களுக்கு பின் வேளிர்கள், இளவரசர்கள், படைத்தலைவர்கள் என பெரும் கூட்டமே திரண்டு இருந்தது. மூவேந்தர்களும் கொற்றவனின் சமாதிக்கும் இடையே குடம் ஒன்று காணப்பட்டது. அவர்கள் அவரவரும் தங்கள் கையில் அணிந்திருந்த அவரவர் சின்னம் குறித்த மோதிரங்களை கழற்றி அந்த பொற்குடத்திற்குள் போட்டார்கள். அதையடுத்து வயது முதிர்ந்த படைத்தலைவர் ஒருவர் அதன் முன் வந்து அந்த குடத்தை துணியால் மூடி நன்கு மேலும் கீழும் குலுக்கினார். அதற்குள் மோதிரங்கள் உருண்டு புரளும் சத்தம் நன்றாக கேட்டது. குலுக்கி முடித்ததும் முன்பு போலவே அதை கொற்றவனின் நடுகள் முன் வைத்துவிட்டு தந்தை தாத்தனுடன் தயாராக நின்றிருக்கும் அழிசியை பார்த்து கையேசித்து கூப்பிட்டார். நெடுங்கீரனார் அழிசியின் தோளை தட்டி செல் என்றார். அவன் தயக்கத்துடன் குடத்தின் முன் சென்று நிற்க அதை போர்த்தி வைத்திருந்த திரையை விலக்கிய முதியவர், குழந்தாய், இதனுள்ளிருந்து ஏதோ ஓர் மோதிரத்தை எடுத்து கொடுப்பார்ப்போம் என்றார். அழிசி சரியென்று தலையசைத்துவிட்டு குடத்திற்குள் கையை நுழைத்தான். அவன் யாருடைய மோதிரத்தை எடுத்துக் கொடுக்கப் போகிறான் என்று அங்கு திரண்டிருந்த வேந்தர்களும் வேளிர்களும் அரச வம்சத்தினரும் ஆவலுடன் காத்து கொண்டிருந்தனர். அழிசி தன் கையை குடத்திலிருந்து வெளியே எடுத்தான். அவன் கையில் புலிச்சின்னம் பொறித்த சோழரின் மோதிரம் இருந்தது. அதை கண்டு வெற்றிவேல் சென்னி முறுவலிக்க மற்ற இரு வேந்தர்களும் பெருமூச்சு விட்டுவிட்டு அதை ஏற்றுக்கொண்டது போல் தலையை அசைத்தனர். சோழர் இளம்பெருச்சென்னி அழிசியிடம் செல்ல அவர் சோழரின் மோதிரத்தை அவரிடம் நீட்டினான். பெரும் சென்னியார் அதை பெற்று தன் கையில் அணிந்து கொண்டார். பின் திரும்பி பார்த்து கூட்டுப்படையின் ஒப்பந்தம் ஏற்றப்படட்டும் என்று திடமான குரலில் கட்டளையிட்டார். அந்த பொற்குடம் மூலம் மூவேந்தர்களின் படைக்கு யார் தலைமை வகிப்பது என்பது முடிவான பின் அன்றைய நற்பகலே மொழிபெயர் தேயத்தில் கூட்டுப்படையின் ஒப்பந்தம் ஏற்றப்பட்டது. படையின் மத்தியில் பெரும் மேடை ஒன்று எழுப்பப்பட்டிருந்தது. அதன் முன்பகுதியில் பெரும் செப்பு பட்டயம் ஒன்று கூட்டுப்படையின் விதிகளை தாங்கியபடியே சாய்த்து வைக்கப்பட்டு இருந்தது. அதற்கு மேல் அதே விதிகளை கொண்ட பெரும் ஓலை ஒன்றும் இருந்தது. மூவேந்தர்களும் மேடை மீது நின்றிருக்க கூடியிருந்த வேளிர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக மேடை ஏறி அந்த ஒப்பந்த ஓலையில் தங்களது கையெழுத்தை எழுதிவிட்டு பிறகு மேடையில் மறுமுனையில் இறங்கி படிகளின் வழியே கீழே இறங்கிக் கொண்டிருந்தனர். கிட்டத்தட்ட அனைத்து வேளிர்களும் கையெழுத்து போட்ட பின் ஒப்பந்தத்தில் வேந்தர்களின் கையெழுத்து இடம்பெறும் தருணம் வந்தது. முன்பே விதிகளையெல்லாம் ஆலோசித்து முடிவு செய்திருந்தார்கள். மூவேந்தர்களும் முதலில் சேரவேந்தர் வந்து எழுத்தாணியை எடுத்து ஒப்பந்த ஓலையில் தன் கையெழுத்தை பதித்தார். அதன்பின் பாண்டியவேந்தர் வந்து தன்னுடைய கையெழுத்தை பதித்துவிட்டு நகர்ந்தார். அடுத்ததாக சோழர் இளம்பெரும் சென்னி ஒப்பந்தத்தின் முன் வந்து நின்று தங்களுக்கு முன் சுற்றியிருக்கும் படையை பார்த்தார். அவருக்கு முன் மேடையின் கீழ் வெற்றிவேல் சென்னியும் இரும்பிடர் தலையனும் நின்றிருந்தார்கள். சோழவேந்தர், நண்பர்களே, பொற்குடம் உருட்டியதில் சோழர்கள்தான் மூவேந்தர் படையின் தலைமையை வகிக்க வேண்டும் என்று முடிவாகியுள்ளது. அதனால் குறிப்பாக எவர் தலைமையில் அமர வேண்டும் எனும் உட்கட்டு முடிவு சோழர்களையே சார்ந்தது என்பதை மரியாதையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். சோழர் கூறியதை கேட்டு அனைவரும் சலசலக்கத் தொடங்கினர். அவர் என்ன கூற வருகிறார் என்ற சாயல் புரிந்ததுமே ஒருவருக்கொருவர் கடுமையாக கலந்து ஆலோசிக்கத் தொடங்கினர். அப்பொழுது ஒரு வேள் மன்னன் குறுக்கிட்டு, சோழரே, தங்கள் பேச்சின் அர்த்தம் எங்களுக்கு நன்றாக புரிகிறது. தாங்கள் தங்களுடைய மகன் வெற்றிவேல் சென்னியை மூவேந்தர் படைக்கு தலைமையாக அமர்த்தலாம் என்று பார்க்கின்றீர். அதை எங்களால் ஏற்க முடியாது என்றார். அவரை தொடர்ந்து பல வேளிர்களும் வீரர்களும் ஆம் ஆம் என்றனர். எதிர்ப்புகளை தெரிவித்தனர். படைக்குள் பெரும் சலசலப்பு சத்தம் எழுந்து அந்த இடத்தை அசைத்தது. முன்பு முதலாக வெற்றிவேல் சென்னியை எதிர்த்து குரல் கொடுத்த வேள்மன்னனின் அருகில் நின்றிருந்த வீரன் ஒருவன் வெற்றிவேல் சென்னி யார் என்று கேட்டான். அதற்கு அந்த வேள்மன்னன் அவனை பார்த்தான். நன்கு திடமான மேனியுடன் முகத்திலும் உடம்பிலும் கவசம் தரித்து கொண்டிருந்த வீரன் அவன். இது கூடவா உனக்கு தெரியாது? அதோ முன்வரிசையில் நிற்கின்றான் பார், அவன்தான் வெற்றிவேல் சென்னி. அவன் பெரும் முரடன், மூர்க்கன், தலைமை பண்புக்கு தகுதியற்றவன். அவனிடம் தலைமையை கொடுத்து படையை ஒப்படைத்தால் இங்கு குதிரை பந்தயம்தான் நடத்தி கொண்டிருப்பான். ஆக மொத்தத்தில் அவன் ஒரு வீணாய்ப்போனவன் என்றான் அந்த வேள்மன்னன். அவை அனைத்தையும் அந்த கவசம் தெரித்த வீரன் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான்.
சுற்றியிருந்த கூட்டத்தை அடக்குவதற்காக அமைதி அமைதி என்றார் சோழவேந்தர். அனைவரும் அமைதியாயினர். சோழர் இரு வேந்தர்களையும் நோக்கினார். அவர்கள் தலைமை பறிபோனதிலிருந்து பெரிதாக நாட்டம் காட்டாதவர்களைப் போல தோற்றமளித்தனர். சோழர் எவரை அமர்த்துகின்றாரோ அவரே கூட்டுப்படையின் தலைவர் என பாண்டியர் சொல்லிவிட்டு பெருமூச்சு விட, அருகே இருந்த சேரரும் ஆம் என்பது போல் தலையசைத்தார். இரும்பிடர் தலையன் தன் அருகே நிற்கும் வெற்றிவேல் சென்னியை பார்த்தான். இளவரசே, வாழ்த்துக்கள், தாங்கள்தான் மூவேந்தர் கூட்டுப்படையின் புதிய தலைவர் என்றான் இரும்பிடர் தலையன். அதற்கு சென்னி அவனை பார்த்து மர்ம முறுவல் ஒன்றை காட்டினான். அவனிடம் அப்படி ஒரு முறுவலை இதற்கு முன் பிடர்த்தலையன் பார்த்ததே இல்லை. வேந்தர்களே, இந்த கூட்டுப்படை நிலைத்திருக்க வேண்டுமென்றால் வெற்றிவேல் சென்னி தலைமை வகிக்கக்கூடாது என்று ஆளாளுக்கு கூட்டத்தில் சத்தம் எழுப்ப, சோழவேந்தர் மீண்டும் அமைதி அமைதி என்று கையை அமர்த்திவிட்டு ஒரு முடிவெடுத்தார். சரி, அப்படியென்றால் என் இரண்டாம் மகன் வெண்வேல் சென்னியை கூட்டுப்படையின் தலைவனாக அமர்த்துகிறேன் என்றார் சோழர். இப்பொழுது அந்த கவசம் தரித்த வீரன் அருகே இருந்த வேல்மன்னனை பார்த்து, இப்பொழுது உங்களுக்கு நிறைவா என்று வினவினான். அதற்கு வேல்மன்னன், வெண்வேல் சென்னி கூட பரவாயில்லை, நல்ல பிள்ளை. ஆனால் அந்த வெற்றிவேல் சென்னி இருக்கின்றானே, இறைவா, உங்களுக்கு அப்படி அவன் என்ன செய்தான்? என்ன செய்தானா? வேல்மன்னன் என்று கூட பாராமல் என்னை நோக்கி வேலேறிய பார்த்தான். அவனுக்கு அடங்கவில்லை என்றால் அடக்கம் செய்து விடுவான். பொல்லாதவன் அவன் என்றான் அந்த வேல்மன்னன். அப்பொழுது கூட்டத்தை ஏறிட்ட இளம்பெரும் சென்னியார், வெண்வேல் சென்னி விரைந்து மேடைக்கு வரவும் என்றார். அதையடுத்து வேல்மன்னனுடன் பேசிக்கொண்டு இருந்த அந்த வீரன் தன் தலையிலிருந்த கவசத்தை இரு கைகளாலும் பிடித்து மேல் நோக்கி சுழற்றினான். வேல்மன்னன் மெல்ல திருப்பி கவசமணிய அவனது முகத்தை பார்த்தான். அவன் முகத்தை கண்டதும் வேல்மன்னனுக்கு தூக்கி வாரி போட்டது. பார்த்த மாத்திரத்திலேயே அது யார் என்று வேல்மன்னன் இனம் கண்டு கொண்டான். கவசம் தரித்த அந்த வீரன் வேல்மன்னனை பார்த்து முறுவல் செய்தான். அந்த முறுவல், உன்னை பிறகு பார்த்து கொள்கிறேன் என்பது போல் இருந்தது. அதையடுத்து கவச வீரன் முன்னேறி நடக்க படை வீரர்கள் இருபுறமும் விலகி நின்று அவனுக்கு பாதை அமைத்து கொடுத்தார்கள். வெற்றிவேல் சென்னியும் இடும்பெரு தடையினும் திரும்பி திரும்பி பார்த்தார்கள். அங்கு வெற்றிவேல் சென்னியின் உருவத்தை ஒத்த வெண்வேல் சென்னி வந்து கொண்டிருந்தான். வெண்வேல் சென்னி வெற்றிவேல் சென்னியின் அருகே வந்து நின்று தன் சகோதரன் வெற்றிவேல் சென்னியை மேலும் கீழும் பார்த்தான். அதையடுத்து, வாழ்த்துக்கள் சகோதரா என்றான் வெற்றிவேல் சென்னி. அவனை கண்டு புன்னகைத்துவிட்டு கால்வாசி இமைகள் மூடிய கண்களுடன் மேடையை பார்த்த வெண்வேல் சென்னி அதை நோக்கி நடை போட்டு மேடையை அடைந்து சோழர் முன் வணங்கி நின்றான். பாண்டியர்களும் சேரர்களும் அவன் தங்களையும் வணங்குவான் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவன் இரு வேந்தர்களையும் ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் ஒப்பந்தத்தின் முன் சென்று நின்றான். வெண்வேல் சென்னி ஒப்பந்த விதிகளை படித்தான். அதில் ஒரு விதி அவனது முறுவலை பெரிதாக்கியது. விதி எண் 15. எக்காரணம் கொண்டும் மூவேந்தர் கூட்டுப்படை கரும்பெண்ணை நதியை கடக்கக்கூடாது என்று அந்த விதியை முணுமுணுத்து படித்தவன் ஏளன சிரிப்புடன் நிமிர்ந்து தன் முன் இருக்கும் படையை சுற்றுமுற்றும் ஏறிட்டான். பிறகு எழுத்தாணியை கையில் ஏந்தி ஒப்பந்தத்தில் தன் கையெழுத்தை பதித்தான். பதித்துவிட்டு அவன் நிற்கும் நேரம் விசித்திரமான முறையில் தன் இடது தோளை உதறினான். மேடையில் இருக்கும் வெண்வேல் சென்னி அவ்வாறு செய்ததைக் கண்டு பிடர்த்தலையனின் கண்கள் வெறிந்தன. அழுந்தூர் இளவரசன் ஆச்சரியத்துடன் தன் அருகே நின்று கொண்டிருக்கும் வெற்றிவேல் சென்னியை பார்த்தான். வெற்றிவேல் சென்னி புன்முறுவலுடன், இப்பொழுதாவது கண்டுபிடித்து விட்டாயா பிடர்த்தலையா என்று கேட்டான். பிடர்த்தலையன் பெரும் அதிர்ச்சியுடன் மேடை மீது இருக்கும் சென்னியை மீண்டும் பார்த்தான். அந்த ஒப்பந்தத்தில் வெற்றிவேல் சென்னி என்று கையெழுத்து போடப்பட்டிருந்தது. ஆம், மேடை மீது இருந்தவன் வெற்றிவேல் சென்னிதான். இத்தனை காலமாக சிறையில் இருந்தவனும் அவன்தான். பல காலமாக தன் மகன் வெற்றிவேல் சென்னியின் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் எல்லை மீறுவதை பொறுமையாக பார்த்து கொண்டிருந்த இளம்பெரும் சென்னி ஒரு கட்டத்தில் அவனது ஆட்டத்தை பொறுக்க முடியாமல் ஒரு முடிவெடுத்தார். அதிலும் பாண்டிய இளவரசியின் திருமணத் தேர்வு மடல் சோழ நாட்டை அடைந்ததும் எங்கு விழாவில் கலவரம் செய்து விடுவானோ என்று அஞ்சி யாருக்கும் தெரியாமல் இரகசியமாக வெற்றிவேல் சென்னியை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டார். வெற்றிவேல் சென்னி சிறையில் இருப்பது தெரிந்தால் அவன் கூட்டாளிகளும் விசுவாசிகளும் குழப்பங்களை விளைவிப்பார்கள் என்பதால் வெளியே இருக்கும் பண்பான குணமுடைய வெண்வேல் சென்னியை வெற்றிவேல் சென்னியின் இடத்தில் எங்கும் தெரியவிட்டிருந்தார் புலிகொண்ட வேந்தர். அன்று சிறைச்சாலையில் வெற்றிவேல் சென்னியை விடுவிக்கச் சென்ற சோழவேந்தர் அவனிடம் கூறியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான்.
சேரனையும் பாண்டியனையும் வீழ்த்திய பின் மொழிபெயர் தேயத்தை உன் தலைமைக்கு கீழ் கொண்டு வருகிறேன். இனி நீதான் தமிழகத்தின் வடக்கு எல்லையை காத்து நிற்கும் படைத்தலைவன் என்று சொல்லித்தான் விடுவித்தார். யாருக்கும் தெரியாமல் அவனை படையுடன் வீரன் வேடத்தில் அழைத்து வந்திருந்தார். வெண்வேல் சென்னி மற்ற வேளிர்களை போருக்கு அழைத்து பின்னே படை கூட்டி வருவதாக தகவல் பரப்பப்பட்டதால் அவனை பற்றிய எண்ணம் யாருக்கும் பெரிதாக இல்லை. வீரர்களோடு வீரவாக வெற்றிவேல் சன்னி அங்கு நடந்தவற்றை எல்லாம் பொறுமையுடன் கவனித்திருந்தான். வேந்தர்கள் பேசியது, போர் நடக்கும் முன் கொற்றவன் கொம்பூதி தடுத்தது, கொற்றவனின் உரை, அவன் செய்த தியாகம் ஆகிய அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருந்தான் வெற்றிவேல் சென்னி. அதன் பின் அனைவரும் கலைந்து போகத் தொடங்கினர். மேடை மீது இருக்கும் வெற்றிவேல் சென்னி கீழே இறங்கி வந்து தன்னைப் போலவே வேடமிட்டிருக்கும் வெண்வேல் சென்னி மற்றும் தன் ஆருயிர் நண்பன் பிடர்த்தலையன் முன் வந்து நின்றான். பிடர்த்தலையன் அவனை மரியாதையுடன் வணங்கினான். என்னை நீ அறிந்து வைப்பது இவ்வளவுதானா பிடர்த்தலையா என்று வெற்றிவேல் சென்னி ஒருவருடன் கேட்டதும் சற்று குற்ற உணர்வும் அவமானமும் எழ தலையை குனிந்து கொண்டார் பிடர்த்தலையன். அதன்பின் வெண்வேல் சென்னியை பார்த்த வெற்றிவேல் சென்னி, என் வாழ்க்கை எப்படி இருந்தது சகோதரா என்று கேட்டார். உன் வாழ்க்கையை வாழ்வது அத்தனை எளிதாக இல்லை சகோதரா. உனது குணங்களை ஒத்த ஒருவன் இங்கு இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. நீ எப்பொழுது மீண்டும் வருவாய் என்று காத்திருந்தேன். இப்பொழுது வந்துவிட்டாய், மகிழ்ச்சி என்றான் வெண்வேல் சென்னி. வெற்றிவேல் சென்னியை ஆறத் தழுவி பின்பு பிரிந்து நின்றான். வெற்றி, கூட்டுப்படையின் தலைமையை அடைந்து விட்டாய், இனி அடுத்தது என்ன என்று கேட்டான் வெண்வேல் சென்னி. அதற்கு வெற்றிவேல் சென்னி பிடர்த்தலையனை நெருங்கி அவன் தோளின் மீது தோழமையுடன் கை போட்டபடியே, ஆட்டம் இனிமேல்தான் தொடங்க உள்ளது என்றான். சில மாதங்களுக்கு பிறகு கொற்றவன் தன் உயிர் நீத்த அந்த மலை உச்சியின் மீது அவனது சிலை எரியொளி வீரனாக பெரிதாக அமைக்கப்பட்டிருந்தது. அவனுடைய உயிர் துறக்கும் முன்பு எந்த நிலையில் அவன் நின்றிருந்தானோ அதே நிலையில் அந்த எரியொளி வீரனின் சிலையும் அமைக்கப்பட்டிருந்தது. அன்று அந்த காலை வேளையில் அதன் முன் வந்து நின்றார்கள் புதுமண தம்பதிகளான வஞ்சிப்பொறையனும் அங்கேயர்கண்ணியும். இருவரும் எரியொளி வீரனையும் அவனுக்கு முன் நட்டு வைக்கப்பட்டிருக்கும் வேல்கம்புகளையும் ஆயுதங்களையும் பார்த்தார்கள். பிறகு பாண்டிய இளவரசி கீழே இருக்கும் சிறு கல் ஒன்றில் கற்பூரத்தை கட்டி ஒன்றை வைத்து ஏற்றிவிட்டு பொறையன் அருகே வந்து நின்றாள். இருவரும் எரியொளி வீரனை கைதொழுது கும்பிட்டனர். அங்கேற்கண்ணி கொற்றவன் செய்த செயலை கேட்டதிலிருந்தே கண்ணீர் கடலில்தான் மூழ்கி தத்தளித்தாள். அவனை என்றேனும் ஒரு நாள் மீண்டும் சந்திப்போம் என்று எண்ணியவள் அன்று சிறையிலிருந்து விடுவித்த பொழுது சந்தித்ததுதான் இறுதிச் சந்திப்பு என்று தெரிந்தபோது மனம் நொந்து விட்டாள். உன்னை தவறாக நினைத்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று எத்தனையோ நாட்கள் உணவு உண்ணாமல் மனதிற்குள்ளேயே குமுறி இருப்பாள். அங்கேற்கண்ணிக்கு அப்பொழுதும் கண்களில் கண்ணீர் வடிந்தது. அருகிலிருந்த வஞ்சிப்பொறையன் அவள் கண்களை துடைத்துவிட்டு எரியோளி வீரனின் சிலையை பார்த்தான். நான் சொன்னேன் அல்லவா தேவி, கொற்றவன் எதற்கும் அடங்காதவன் என்றான் வஞ்சிப்பொறையன். அவள் ஆம் என்றாள். அதன் பின் இருவரும் அங்கிருந்து புறப்பட்டனர். வீதியின் மேல் தேரில் செல்லும் அங்கேற்கண்ணி தொலைவில் மலை உச்சியில் தெரியும் எரியோளி வீரனை வருத்தத்துடன் பார்த்தபடியேதான் சென்றாள். அன்றொரு நாள் பெருங்கோதியர், இளங்கோதியன், பராசுரன், நெடுங்கீரனார், நெடுவேல், அழிசி ஆகியோர் தங்கள் தியாகச்சுடரின் சிலை முன் வந்து நின்று உள்ளம் கரைய வணங்கினர். பெருங்கோதியரோ, என் செல்வமே, இனி நீ சுதந்திரமாக இருப்பாயாக, இந்த தமிழ் நிலத்தை தெய்வமாக இருந்து காப்பாயாக, என் கண்ணி, என் இளம் செல்வமே, நீ சுதந்திரமாக இருப்பாயாக என்று கண்ணீர் விட்டு வணங்கினார். அதியர்கள் இருவரும் தங்கள் இளவரசனை வணங்கினர். எப்பொழுது தோன்றுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அதியர் இங்கு வருகை தருவதும் சில நேரங்களில் நாட்கணக்கில் எரியோளி வீரனுடன் தங்கியிருந்து பேசுவதுமாக தன் காலத்தை கழிக்கத் தொடங்கினார். அவர் இளங்கோ அதிய அரசனாக ஆகியிருந்தான். தன் மகன் எரியோளி வீரனாக வீட்டிருக்கும் மொழிபெயர் தேயமே கதியென்று கிடந்தார் அதியர். நித்திலவல்லியின் நிலைதான் மிகவும் பரிதாபமாக இருந்தது. கொற்றவன் செய்த தியாகம் அவள் செவிகளில் அடைந்த பொழுது மயங்கிவிட்டாள். தன் காதலியுடன் மீண்டும் வருகின்றேன்,
உன்னை சந்திக்கின்றேன் என்று ஆசையாக வாய் நிறைய அழகான சிரிப்புடன் சொல்லிவிட்டு விடைபெற்றவன் இப்படி ஒரு காரியத்தை செய்து நடுகல்லாக நிற்பதை அவளுடைய வீங்கிய கன்னங்களுடன் சிவந்த கண்ணிமைகளுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் நடுகல்லாக இருந்ததிலிருந்து இப்பொழுது எரிஒளி வீரனாக வீற்றிருக்கும் வரை அவள் அங்கு எண்ணிலடங்கா முறை வருகை தந்திருந்தாள். ஒவ்வொரு முறையும் அந்த அழுகை, அதே கேள்வி, அதே கோபம். அப்போது கூட நித்திலவல்லி பித்து பிடித்தாற் போல்தான் காணப்பட்டாள். சிலையாக இருக்கும்போது கூட கொற்றவனின் முறுவல் அவள் கண்களுக்கு தென்பட்டது. திரும்பி வருவேன் என்று சொன்னேடா, எங்கேடா சென்றாய்? எத்தனை பெரும் அதியின் அரசியின் இளவரசனாக இருந்து கொண்டு ஏனடா இப்படி நாடோடியாக நடித்தாய்? தமிழ் நிலத்தையும் மக்களையும் பற்றி மூவேந்தர்களே கவலை கொள்ளாத போது உனக்கென்னடா வந்தது என முதலில் கோபமாக கேட்க ஆரம்பித்தவள் பிறகு நெஞ்சுள் சென்று வெளிவர அழத் தொடங்கினாள். அப்படியே அவள் பார்வை கீழே நட்டு வைக்கப்பட்டிருக்கும் கொற்றவனின் வாள் மீது சென்றது. அந்த வாள் நித்திலவல்லி வாங்கி கொடுத்த வாள்தான். அவள் அதை முதல் முறையாக அங்கு கண்டதும் வாய்விட்டு அலறி அழத் தொடங்கிவிட்டாள். அன்றிலிருந்து எப்பொழுது அதை கண்டாலும் இப்படித்தான் அழுவாள். இத்தனை மாதங்களில் எத்தனை முறையும் வந்து அவள் இப்படி அழுதிருப்பாள் என்பதற்கு கணக்கே இல்லை. ஊரே தன்னை விலைமாதாக கருதிய பொழுது தன்னை தூயவளாகவும் தோழியாகவும் அக்கையாகவும் ஏற்றுக்கொண்டு பழகிய அந்த தூயவன் இப்படி பிரிந்து சென்றது அவளுக்கு ஆறாத ரணத்தை கொடுத்திருந்தது. நித்திலவல்லி அழுது கொண்டிருக்கும் நேரம் அந்த மலை மீது மெய்யான வெற்றிவேல் சென்னியும் பிடர்த்தலையனும் தத்தம் புறவிகளில் அங்கு வருகை தந்தனர். இருவரும் புறவிகளிலிருந்து இறங்கி நின்றனர். 6 அடி உயர இளைஞன், அசுரன், ஆணழகன், கண்ணிகளை கவரும் கண்ணன், போர்க்களத்தில் கொற்றவையின் புதல்வன், அடங்காதவர்களுக்கு ஆயுளை பறிக்கும் காலன் என ஊராரால் போற்றவும் தூற்றவும் படும் வெற்றிவேல் சென்னி இளவரசனுக்குரிய முழு ஒப்பனையுடன் நடந்து வந்து நித்திலவல்லியின் அருகே நின்று எரியொளில் வீரனாகி இருக்கும் கொற்றவனை நிமிர்ந்து பார்த்தான். பிடர்த்தலையன் அவர்களுக்கு பின்னாலேயே நின்று விட்டான். எரியொளி வீரனை காணும் போதெல்லாம் கொற்றவனின் முகமும் சிரிப்பும் அவன் மனதில் எழும். அப்பொழுது மனதார கொற்றவனை நினைத்த பிடர்த்தலையன் எரியொளி வீரனுக்கு தன் இரும்பு போன்ற தலையை தாழ்த்தி வணங்கினான். அழுது கொண்டிருக்கும் நித்திலவல்லி தன் அருகே வெற்றிவேல் சென்னி வந்து நிற்பதை அறிந்து எதை பற்றியும் யோசிக்காமல் அவன் தோள் மீது சாய்ந்தாள். அவள் சென்னி கை போட்டு ஆறுதலாக அணைத்து பிடித்தான். வெற்றிவேலரே, நீங்கள் சிறையில் இருந்த பொழுது இவன் நம் நகருக்கு வந்தான். இவன் எத்தனை நற்குணம் கொண்டவன் தெரியுமா? அத்தனை பெரும் அதியே இளவரசனாக இருந்து கொண்டு எத்தனை எளிமையாக எனது மூட்டை முடிச்சுகளை தூக்கி வந்தான் தெரியுமா என்றாள் விம்மி விம்மி அழுதபடியே. எரியொளி வீரனை பார்த்து கொண்டிருக்கும் சென்னி, நான் அனைத்தையும் அறிவேன் நித்திலா என்று மட்டும்தான் சொன்னான். ஏதோ ஒரு பெண்ணை காதலிப்பதாக வேறு சொன்னான். இப்படி அனைவரையும் தவிக்க விட்டு சென்று விட்டான். இப்படி ஒரு தோழனை நான் எங்கு சென்று தேடுவேன்? பெரிய தியாகம் செய்கிறானாம். தியாகம். அறிவு கெட்டவன். வாழ வேண்டிய வயதில் இப்படி செய்து விட்டான். இவன் செய்த காரியத்திற்கு இனி இவன் முகத்தில் நான் விழிக்க மாட்டேன், என்னை விட்டுவிடுங்கள் என்று குழந்தை போல் கோபித்து கொண்டு அங்கிருந்து விறுவிறுவென்று புறப்பட்டாள் நித்திலவல்லி. அவள் இப்படி பலமுறை கோபித்து கொண்டு சென்றிருக்கின்றாள். ஆனால் விரைவிலேயே எரியொளி வீரனை காண மீண்டும் வந்துவிடுவாள். வந்து கொண்டேதான் இருந்தாள். அவள் அகன்றாலும் வெற்றிவேல் சென்னியின் பிடர்த்தலையினும் அங்கே சிலையை பார்த்தபடி நின்றிருந்தனர். இவன் மிகவும் சிறு வயதில் மிகவும் பெரிய செயலை செய்திருக்கிறான் பிடர்த்தலையா. மூவேந்தர் கூட்டிப்படையை ஒன்றிணைப்பேன் என்று எடுத்த சத்தியத்தை நிறைவேற்றிவிட்டான். அதனால்தான் அதியர்களாகிய இவர்களை சத்தியபுத்திரர்கள் என்று அழைக்கிறார்கள். உன் தியாகம் ஒருபோதும் வீண் போகாதடா நண்பா என்று கொடூர துணியில் கூறிய வெற்றிவேல் சென்னி சட்டென்று தன் உரையிலிருந்து வாளை உருவி மின்னல் வேகத்தில் திரும்பி வடக்கு நோக்கி நகர்த்தி, கரும்பெண்ணை நதியை கடக்க நினைப்பவன் எவனும் தன் காதலியை தழுவுவதற்கு திரும்ப மாட்டான். இது வெற்றிவேல் சென்னி கொடுக்கும் வாக்கு என்று புலியைப் போல் உருமினான் வெற்றிவேல் சென்னி. சென்னியின் சீற்றத்தைக் கண்டு அவன் முன் ஒரு காலை மண்டியிட்டு வணங்கினான் பிடர்த்தலையன். இனி கொற்றவனின் வாழ், சென்னியின் வாழ். பாடலிபுத்திரம் மௌரியர்களின் தலைநகரம். மௌரிய நாட்டு அரசவையில் பெரும் சத்தம் கேட்டு எழுந்து கொண்டிருந்தது. அது ஒருவரின் கரகரப்பான குரல். உன்னிடம் எத்தனை முறை சொன்னேன், இது சரிவராது.
என்னை கேட்காமல் எதையும் செய்யாதே என்று கிளிப்பிள்ளைக்கு சொல்லுவது போல் சொல்லி வைத்திருந்தேன். அப்படி இருந்தும் எனக்கு தெரியாமல் வடுகர்களை வைத்து தமிழர்களை வீழ்த்த முனைகின்றிருக்கின்றாய் என்று அடிவயிற்றிலிருந்து வெறுப்பு கிளம்ப சத்தம் போட்டு கொண்டிருந்தார் மௌரிய பேரரசர் பிந்துசாரர். அவருக்கு முன் இளம் வயதுடைய அசோகன் தலையை குனிந்தபடி கைகளை கட்டி கொண்டு நின்றிருந்தான். இதற்காக எத்தனை செல்வங்களை நீ வாரி இறைத்திருக்கிறாய்? வடுகப்படையை வைத்து தமிழகத்தை வீழ்த்து விடலாம் என்று எவன் உனக்கு சொன்னது? போதாதற்கு புறவிகளை வேறு பலத்த எண்ணிக்கையில் வாரி கொடுத்திருக்கிறாய். உன்னால் நம் மௌரிய அரசுக்கு இந்த ஆண்டு எத்தனை பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது தெரியுமா? அதற்கு தமிழர்கள் பிரிந்து கிடந்தார்கள். செல்வம் மிக்க நாட்டை பிடித்து தங்களிடம் நல்ல பெயர் வாங்கத்தான் என்று அவன் தயங்கி சொல்ல, போதும் நிறுத்து. கலைஞர்களையும் தமிழர்களையும் என்ன செய்வது என்பதை பெரியவர்களாகிய நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். நீ செய்த தவறுக்கு உனக்கு நிச்சயம் தண்டனை உண்டு. என் கண்முன் நிற்காமல் அகன்று விடு என்று பிந்துசாரர் கையில் கிடைத்ததை தூக்கி அடிக்க முயலவே அசோகன் அங்கிருந்து விறுவிறுவென்று வெளியேறினான். வெளியேறி வேகமாக நடந்த அசோகன் தன் அறைக்குள் நுழைந்து பண்ட பாத்திரங்களை எல்லாம் எட்டி உதைத்து தூக்கி வீசி அறையையே அலங்கோலம் செய்த பின் தன் படுக்கையில் சென்று கோபமாக அமர்ந்தான். அப்பொழுது அவன் அறை வாயிலில் சிறுமி ஒருத்தி வந்து நின்று அவனை எட்டி பார்த்தாள். மான் போன்ற விழிகள், பட்டு போன்ற முகம், பார்த்ததும் தூக்கி முத்தம் கொஞ்சம் தோன்றும் அழகுடைய சிறுமி அவளை அசோகன் மறைந்திருந்து எட்டி பார்ப்பதை கவனித்தான். தன் அறையை எட்டி பார்ப்பது சாணக்கியரின் பேத்தி இந்திரசேனை என்பதை அறிந்ததும் அசோகன் தன் கடுமையான முகத்தை மாற்றிக்கொண்டு முறுவலுடன் அவளை கையசைத்து உள்ளே வரும்படி அழைத்தான். வாயிலில் இருக்கும் சிறுமி இந்திரசேனை முழுவதுமாக வெளியே வந்து பிறகு தயங்கி நடந்து வந்து அசோகனின் முன் நின்றாள். என்ன என்று கேட்டான் அசோகன். அரசர் திட்டினாரா? அழகாய் விசாரித்தாள் அவள். என தலையசைத்தான் அசோகன். ஏன், எதற்காக? சிறுமிக்கு அவள் மொழியிலேயே பதில் கூற நினைத்தான் அசோகன். நான் தமிழகத்தை ரகசியமாக வாங்கிவிடலாம் என்று நினைத்தேன். ஆனால் முடியவில்லை. வரும் வழியில் தொலைத்து விட்டேன் என்றான் பெருமூச்சு விட்ட அசோகன். அதை கேட்ட சிறுமி இந்திரசேனை, ஓ அப்படியா, சரி, நீ கவலைப்படாதே மாமா, நான் பெரியவளாகி உனக்கு அந்த தமிழகத்தை வாங்கித் தருகின்றேன் என்றாள். அவள் கூறிய பதில் அசோகனை சிரிக்க வைத்தது. அவன் அவளை அப்படியே அணைத்து தூக்கி முத்தம் குஞ்சி தன் தோளில் சாய்த்து கொண்டான். அசோகனின் தோளில் சாய்ந்து கிடக்கும் சிறுமி இந்திரசேனை அந்த அறையின் தெற்கு சாளரத்தின் வழியே தென் திசையை ஏறிட்டாள். அந்த சமயம் எரியொளி வீரன் முன் நின்று சபதம் போட்ட இளைஞன் வெற்றிவேல் சென்னி வடதிசையை ஏறிட்டு கொண்டிருந்தான். இத்துடன் வெண்வேல் சென்னியின் வாழ் என்பது முடிந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.